மகிழ்ச்சி தருவது புன்னகை மட்டும்தான். புன்னகைத்து பாருங்கள், இளமையாக இருப்பீர்கள் என்ற நல்ல சிந்தனையுடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். வாகனங்கள் இயங்க எரிபொருள் எப்படி முக்கியமோ அதேபோல் உடல் சிறப்பாக செயல்பட யோகாசனங்கள் முக்கியம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, சிறார்களே, பெரியோர்களே, யோக விரும்பிகளே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். முதல் நிகழ்ச்சியாகவும் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிமுக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அவருடைய பல்வேறு தொடர் நிகழ்ச்சிகள் எத்தனையோ நடைபெறுகின்றன. அவைகளெல்லாம் கொஞ்ச காலத்தில் நின்று விடுகின்றன. ஆனால் யோகா நிகழ்ச்சி மட்டும் 10-15 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த தொலைக்காட்சி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. வேறு பிற தொலைக்காட்சிகளும் கொஞ்ச நாளைக்கு யோகாசனம் நடத்துகிறார்கள், அப்புறம் விட்டு விடுகிறார்கள். அங்கே சரியாகவும் நடத்துவதில்லை, சரியாக மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. ஏனோ தானோ என்ற அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்ற காரணத்தினால் மக்கள் அதை விரும்புவதில்லை, பார்ப்பதில்லை, அதை எடுத்து விடுகிறார்கள். இப்படித்தான் எல்லா தொலைக்காட்சியிலும் போய்கொண்டிருக்குது. ஆனால் கலைஞர் தொலைக்காட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், பலன் பெறுகிறார்கள் என்ற காரணத்தினால்தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நமது அரங்கிற்கு 2 மாணவன் மாணவி வந்திருக்கிறார்கள். அவர்கள் நின்ற பாத ஆசனம், ஏகபாத ஆசனத்தை செய்ய போகிறார்கள். பார்க்க வேண்டும். மனோதிடத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனங்கள். மனித வளத்தை பெருக்க வேண்டும் என்று சொன்னால் யோகாசனம்தான் மனித வளத்தை பெருக்கும். மற்றபடி நிறைய சாப்பாட்டை கொடுத்து ஆட்களை உண்டாகுவது அது மனித வளத்தை பெருக்குவது ஆகாது. மனவளம் பெருக வேண்டும், மனோசக்தி பெருக வேண்டும், மனோதிடம் வளர வேண்டும், அவர்களுக்கு நினைவாற்றல் பெருக வேண்டும், பல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஆற்றல் பெருக வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மத்தியில் பெருக வேண்டும். அதான் மனித வளம். இவர் பெரிய ஐஏஎஸ் அதிகாரியாக ஆவதினாலோ ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆவதினாலோ பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிப்பதினாலோ மனித வளம் பெருகிவிடாது. மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய தன்மை பெருக வேண்டும், உதவும் தன்மை பெருக வேண்டும். அதுதான் மனவளம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் எழுந்து நில்லுங்கள். வலது காலை கீழே வைத்து நீங்கள் இந்த ஆசனத்தை முதலில் செய்ய வேண்டும். இடது காலை தூக்கி வையுங்கள். கை சேர்ந்திருக்க வேண்டும். ஆடக்கூடாது, அசையக்கூடாது, சிலையாட்டமாக இருக்க வேண்டும். முனிவர்கள் இதே நிலையில் நாட்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் அப்படியே நின்று விடுவார்கள். அதோடு பெருவிரலே நிற்க ஆரம்பித்து விடுவார்கள்.
இப்பொழுது 5 விரலும் கீழே இருக்கிறது. அப்படியே பெருவிரலே நிற்பார்கள் வருடக்கணக்கில். அப்பொழுது என்ன ஆகிறது? பெருவிரல் நன்றாக மரத்து போய் அது ஒரு கல்லாக மாறிவிடும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை கீழே வைத்து வலது காலை தூக்கி மேலே வைங்கள். ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும். இந்த பெருவிரலில் நிற்கின்ற காரணத்தினால் இது ஒரு கல் போன்று மாறிவிடுகிறது. ஆகவே ஊசியை கீழே வைத்து கட்டையிலே அரைந்து வைத்துவிட்டு அந்த முனிபாகத்திலே இந்த பெருவிரலை வைத்து ஊசி மேல் தவன் செய்வார்களே, இது கல் போன்று ஆகிவிட்டால் அதில் ஊசி வைத்தால் காலுக்கு எந்த சேதமும் ஏற்படாது, வலியும் ஏற்படாது. ஏன்னா இந்த பெருவிரல் கல் மாதிரி ஆயிடுது. அதிலே ஆசனம் போடுவார்களாம் வருடக்கணக்கில். அதான் ஊசி மேல் தவன் இருப்பது என்பது. முனிவர்களெல்லாம் அந்த காலத்திலே அப்படி தவம் செய்து தனக்கு வேண்டிய வரத்தை பெற்றதாக நமது தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். முதலில் வலது கால் கீழே இருக்க வேண்டும். கை விரல் அப்படி வைக்கக்கூடாது, கை ஒட்டணும். இது சிரசாசனத்துக்கும் அர்த்த சிரசாசனத்திற்கும் மாற்றாசனமாக அமைவதோடு மனோதிடம், மனோ வலிமை இவைகளெல்லாம் ஏற்படுவதற்கும் இந்த ஆசனம் ஏற்படும். நல்ல நினைவாற்றல் இவைகளெல்லாம் ஏற்படும். மனோதிடம் வேண்டும். எங்கே போய் கடையில் போய் கிடைக்குமா? மனோதிடத்துக்கு ஒரு கேப்சூல் கொடுங்க, ஒரு மாத்திரை கொடுங்க, கை ஒட்டணுப்பா தம்பி, கிடைக்காது. இந்த ஆசனத்தின் மூலமாகத்தான் மனோதிடமும் மனோ வலிமையும் நமக்கு கிடைக்கும். மெதுவாக இறக்குங்கள். மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த காலை மாற்றுங்கள். ஆரம்ப கட்டத்தில் சுவர் ஓரமாக இருந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இரண்டுக்கும் பலன் ஒன்றுதான். மிகவும் குண்டானவர்கள், பலகீனமானவர்கள் சுவர் ஓரமாக நின்று கொண்டு செய்வார்களே ஆனால் கால் பலம் பெறும், முட்டு பலம் பெறும், கரண்டை பலம் பெறும், இடுப்பு பலம் பெறும். ஆகவே இதில் பிரச்சனை உள்ளவர்கள் தனியாக சுவர் ஓரமாக செய்யலாம். பிறகு சுவரை விட்டு தனியாக வரலாம். கீழே இறக்குங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். சுவர் ஓரமாக செய்தாலும் தனியாக செய்தாலும் பலன் ஒன்றுதான். ஆரம்ப கட்டத்தில் முடியாதவர்கள், இயலாதவர்கள், குண்டானவர்கள் எல்லோரும் சுவர் ஓரமாகவே இதை பழகுங்கள். நாள் ஆக ஆக சுவரை விட்டு தனியாக வந்து இந்த ஆசனத்தை பழக வேண்டும். ஆகவே இதுபோன்ற சின்ன ஆசனங்களை பழகி அதற்கப்புறம் பல கடினமான ஆசனங்களை நீங்கள் பழகலாம். ஆகவே எல்லா தரப்பினரும் பழகக்கூடிய இது போன்ற ஆசனங்களை பெண்கள், ஆண்கள், நோயாளிகள், நடுத்தர வயதினர்கள், எல்லா மதத்தினரும் இதை பழகி பலன் பெற்று நீங்கள் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.